வீட்டில் கத்திரிக்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரே ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்போவுமே இந்த மாதிரி செய்வீங்க. வெல்கம் பேக் டு காயூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு கிரேவி செய்யலாம் வாங்க. இந்த கிரேவி வந்து நீங்கள் இட்லி, தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ஈஸியான ரெசிபி, செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. இந்த இட்லி தட்டில் வந்து 5 கத்திரிக்காய், அதுக்கப்புறம் 2 தக்காளி வச்சுக்கலாம். பாருங்கள், 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதோட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட்டாக இதே போல் ஒரு கிராஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கிராஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாமே கட் பண்ணி ரெடியாக இருக்குது. பாருங்கள், எல்லா சைடுமே வந்து லைட்டாக கட் பண்ணிக்கணும். ரொம்ப டீப்பாலாம் கட் பண்ணாதீங்க. இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பித்த பிறகு இட்லி தட்டை வந்து உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் இது வந்து ஸ்டீம் ஆகட்டும். இது ஸ்டீம் ஆகிற டைமில் வந்து நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். 2 வந்து நார்மல் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வந்து காஷ்மீரி சில்லி எதுக்கு எடுத்திருக்கேன்னா கலர் நல்லா வர்றதுக்காக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நார்மல் மிளகாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆன பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வைக்கலாம். ஆறின பிறகு ஒரு பிளெண்டரில் மாற்றிக்கலாம். பாருங்கள், நான் பிளெண்டரில் சேர்த்துட்டேன். இதில் இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இது இப்போ இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு. பாருங்கள், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு மேலே இருக்க தோல் பார்த்திங்கன்னா வெளியில் எடுத்துடலாம். நம்ம கிராஸ் போட்டு வச்சோம்ல, ஸோ தோல் வந்து ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது. இதே போல் நீங்கள் கிராஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீம் பண்ணுறப்ப தோல் வந்து ரொம்ப ஈஸியாக எடுக்க வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எடுக்க வருது. இப்போ தக்காளியோட தோலும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது வந்து நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் 2 எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்போ மேலே இருக்க காம்பை கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி 2மே வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வந்து நம்ம மேஷ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கட் பண்ணிவிட்டேன். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஒரு பவுலில் மாற்றிட்டு ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு இதை வந்து லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாலாம் அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க. மிக்சிலலாம் சேர்த்து அரைக்காதீங்க. இதே போல் லைட்டாக மேஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டேன். இது இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக வந்து ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்தாச்சு. இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஸோ இதை நல்லா வதக்கிட்டு இதில் வந்து நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். 8லேருந்து 10 பல் பூண்டு தோலோட இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டை வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு இதில் வந்து நம்ம ட்ரை மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட் இருக்குல்ல, அதை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜார்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைப்பட்டால் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம்.
பாருங்கள், நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருந்தோம்ல கத்திரிக்காய் தக்காளி, அதை இப்போ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்ச கத்திரிக்காய் தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ புளி தண்ணியை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இதை வந்து நம்ம திருப்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ தண்ணி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மூடி வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெயெல்லாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்ல வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஈஸியாகவும் செய்யலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஐ ஹோப் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.